இருந்திருந்த பொருட்களையும் கவனிக்கிறாரு. ஆல்சோ எங்க தேடியுமே பாயலுடைய செல்போன் கிடைக்கல அப்படிங்கறதால வீட்டில் இருக்கிற மத்த பொருட்கள் ஏதாவது காணாம போயிருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேபி இது ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா தான் இருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல கேஸை என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ண போலீஸ் அதே சமயம் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா கிரைம் சீன்ல ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்க இல்லாம இருந்திருக்கு. சோ பாயலுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கேஸ்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் உமேஷ் பாயலுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்புறாரு. ஆல்சோ வீட்டுக்குள்ள வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்ச ஃபாரன்சிக் டீமுக்கு பாயலுடைய உடம்புல இருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், சில ஹேர்ஸ், மேலும் அங்க சிதறி இருந்த பிளட் ஸ்டெயின் சாம்பிள்ஸையுமே கலெக்ட் பண்றாங்க. இப்ப பாயலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல பாயல் கழுத்து அறுக்கப்பட்டு ரொம்பவே மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், மேலும் அவங்களுடைய உடம்புல சுமார் 23 இடங்கள்ல